الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد وعن عياض بن حمار رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن الله أوحى إلي أن تواضعوا حتى لا يفقر أحد على أحد ولا يبغي أحد على أحد رواه مسلم. وعن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال ما نقصت صدقة من مال وما زاد الله عبدا بعفو إلا عزا وما تواضع أحد لله إلا رفعه الله رواه مسلم. வினிச்சுக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நம் தொடர்ச்சியாக பணிவை பேணுவதும் முஃமின்களுடன் ஒரு கனிவான முறையில் இருப்பது என்ற தலைப்பில் பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று பார்க்கக்கூடிய முதல் ஹதீஸ் இந்த தலைப்பில் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் இயாத் இப்னு ஹிமார் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்கள் பணிவாக இருங்கள், ஒருவர் மற்றவரை விட பெருமை கொள்ள வேண்டாம், ஒருவர் மற்றவருக்கு அநியாயம் செய்ய வேண்டாம் என அல்லாஹ் என்னிடம் இறை செய்தி அறிவித்தான். இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கட்டளையிடப்படுகின்றது அல்லாஹ்வுடைய தரப்பில் வஹி மூலமாக பணிவாக நடந்து கொள்ள வேண்டும், மக்களுடன் கண்ணியமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும், அதே போல அவர்கள் மீது அநியாயம் செய்யக்கூடாது. எப்பொழுது அநியாயம் செய்வான் மனிதன்? எப்பொழுது தான் சிறந்தவன் மற்றவனை விட என்று நினைக்கும் பொழுது, மற்றவர்கள் ஏளனமானவர்கள் என்று அவன் கருதும் பொழுது அவனுக்கு அநியாயம் செய்ய தூண்டும். அநியாயம் செய்யக்கூடியவனாக இருப்பான், சிரமத்தை ஏற்படுத்தக்கூடியவனாக இருப்பான். அது நாவால் இருக்கட்டும், கரத்தால் இருக்கட்டும், அல்லது அவனுடைய செயலால் இருக்கட்டும், அநியாயம் செய்யக்கூடியவனாக இருப்பான். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பணிவு என்று வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் நிறைய எண்ணற்ற பண்புகள் வந்துவிடும். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு கட்டளையிட்டிருக்கின்றார்கள், நாம் பணிவான முறையில் இருக்க வேண்டும். பணிவான முறையில் இருக்க வேண்டும் என்றால் எப்படி? ஸலஃபு ஸாலிஹீன்கள், நல்லோர்கள், நமக்கு முன்னால் கடந்த நல்லோர்கள், இவர்களுடைய வாழ்க்கையில் பணிவு என்று எப்படி இருந்தது என்றால் ஷேக் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள், ஸலஃபு ஸாலிஹீன்களுக்கு மத்தியில் அவர்களுக்கு முன்னால் சிறுவர்களை பார்க்கும் பொழுது அந்த சிறுவர்களை தன்னுடைய மகனாக பார்ப்பார்கள். பெரியவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் தன்னுடைய தந்தையாக பார்ப்பார்கள். அவர்களுக்கு சமமான இருக்கக்கூடியவர்களை பார்க்கும் பொழுது தன்னுடைய சகோதரனாக பார்ப்பார்கள். இது அவருடைய ஒரு பண்புகளாக இருந்தது. அவரை விட உயர்ந்தவராக இருக்கும் பொழுது அல்லது பெரியவராக இருக்கும் பொழுது அவர்களிடம் இக்ராமுடனும் இஜ்லாலுடனும் கண்ணியமான முறையிலும் அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுத்து அவரிடம் அணுகுவார்கள். அதே போல அவர்களை விட சிறுவர்களாக இருக்கும் பொழுது இரக்க குணத்தை கொண்டும் அதே போல் அவர்களுடன் அன்பாக நடந்து கொள்வார்கள் என்று ஷேக் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். இதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் பற்றி நாம் பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பணிவாக இருந்தார்கள் என்றால், சிறுவர்கள் தெருவில் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு சலாம் சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனாவுடைய சுப்ஹானல்லாஹ் முதல் ஒரு நபியாக இருக்கின்றார். சிறந்த நபியாக அவர்களை அல்லாஹ் தஆலா உயர்த்தினான். பிறகு அந்த மதீனாவாசியுடைய ஆட்சியாளராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோடில் வீதியில் சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அவர்களை கடக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாம் கூறுவார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கமாக இருந்தது. இரண்டாவது ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயம், தர்மம் செய்வது சொத்தில் எதையும் குறைத்து விடாது, மேலும் அடியான் பிறரை மன்னிப்பதன் மூலம் அல்லாஹ் அவரது கண்ணியத்தை உயர்த்தாமல் இருப்பதில்லை. மேலும் தன்னுடைய அல்லாஹுக்கு ஒரு அடியான் பணிந்து அவருக்குரிய தகுதியை அல்லாஹ் உயர்த்தாமல் இருப்பதில்லை. ஒரு மனிதன் அல்லாஹுக்காக பணிந்தான் என்றால் அவனுடைய அந்தஸ்தை உயர்த்தாமல் இருப்பதில்லை. அப்போ இங்கு
இங்கு பணிவு என்று சொல்லக்கூடிய இந்த ஹம்பிள்னஸ் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு எண்ணற்ற நன்மையை பெற்றுத்தருது. எவ்வளவு நாம் ஹம்பிளாக பணிவாக இருப்போமோ அவ்வளவு அல்லாஹு தஆலா நமக்கு கண்ணியத்தை ஏற்படுத்துகின்றான், நமக்கு உயர்வை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகின்றான். இங்கு பணிவு என்று பார்க்கும் பொழுது ஷேக் உதைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 2 அர்த்தங்களை கூறுகின்றார்கள். ஒன்று, பணிவு அன் ததவாதஅ லிதீனில்லாஹ் ஃபலா ததரஃபா, அல்லாஹுடைய சட்டத்திற்கு உட்பட்டு அவன் பணிவாக நடந்து கொள்வது, அவனுடைய அஹ்காம்களையும் சட்டங்களையும் செய்வதற்காக அவன் பணிந்து வர வேண்டும். அப்ப அல்லாஹுடைய முதல் அர்த்தம் என்ன? அல்லாஹுடைய மார்க்கத்தினுடைய சட்டங்களை ஏற்றுக்கொள்வதில் அவன் பணிவை ஏற்படுத்திக் கொள்வான், அவன் அதை அக்செப்ட் செய்து கொள்வான். அதை கொண்டு பெருமை அதை செய்யாமல் அவன் என்ன செய்ய மாட்டான், இருக்க மாட்டான். இது ஒரு அர்த்தம். இரண்டாவது அர்த்தம் சொல்லும் பொழுது அந்த தவாதஅ லிஇபாதில்லாஹி மின் அஜ்லில்லாஹ், அடியார்கள் அல்லாஹுடைய அடியார்களுக்கு மத்தியில் என பணிவாக இருப்பான். எதற்காக? அல்லாஹ்வுக்காக. இவனிடம் ஏதாவது எனக்கு கிடைக்கும் என்பதற்காகவோ அல்லது இவனுடைய தீங்கிலிருந்து, இவனுடைய பிரச்சனை, இவனுடைய ட்ரபிள்ல இருந்து நான் தப்பித்து கொள்ளலாம் என்பதற்காக கிடையாது. அவன் ஒரு மனிதனுக்கு முன்னால் பணிவாக இருக்கின்றான் என்றால், பணிவுடன் நடந்து கொள்கின்றான் என்றால், அந்த மனிதனிடம் எதற்காக? இந்த உலகத்துடைய தேவைக்காக கிடையாது, அல்லாஹுக்காக அவன் செய்கின்றான். அப்ப இந்த 2 அர்த்தம் வரும். ஒன்று, மனிதன் அல்லாஹுடைய சட்டத்திற்கு முன்னால் அவன் சிரம் தாழ்த்தி பணிவாக இருக்க வேண்டும். அந்த தவாதஅ லிதீனில்லாஹி லிதீனில்லாஹ். இரண்டாவது, அந்த தவாதஅ லிஇபாதில்லாஹி லிஅஜ்லில்லாஹ், அடியார்களுக்கு முன்னால் அவன் பணிவாக இருப்பது எதற்காக? அல்லாஹுக்காக. பயந்தோ அவனிடம் ஏதாவது கிடைக்கும் என்பது கிடையாது. இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எடுத்துக்காட்டு நமக்கு இருக்கின்றது. சிறந்த எடுத்துக்காட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில அவர்களுக்கு எல்லா விதமான நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது எல்லா தரப்பிலும் அவர்கள் பணிவை தான் பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போல மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சில நேரத்தில் நமக்கு கோபம் வரும் பொழுது அந்த கோபத்தினால நாம் ஏதாவது பழி வாங்கணும் என்று நம்ம நினைப்போம். ஆனால் அந்த கோபம் எல்லாம் முடிந்த பிறகு மனிதன் அவன் சாந்தமான பிறகு யோசிப்பான், இதனால் நாம் இதற்கு பழி வாங்கி என்ன பிரயோஜனம், என்னுடைய கண்ணியம்தான் குறையும் என்று என்ன செய்வான்? அவன் அல்லாஹு தஆலாவுக்காக அவன் மன்னிக்கும் பொழுது அல்லாஹு தஆலா அவனுடைய கண்ணியத்தை உயர்த்துகின்றான். ஒருவன் தவறு செஞ்சிருக்கிறான், அந்த தவறை கண்டிப்பதற்காக அவனை தண்டிப்பதற்காக விரும்பும் பொழுது பிறகு நாம் என்ன செய்யணும்? அவனை மன்னித்து விடும் பொழுது யார் நமக்கு சிரமத்தை ஏற்படுத்தினானோ அவன் அதிகமாக அவன் கண்ணியத்தை கொடுக்க ஆரம்பிப்பான். ஆம், சில நேரத்தில் ஒரு மனிதன் அட்டூழியம் செய்து கொண்டிருக்கின்றான், அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றான், மக்களுக்கு மத்தியில பிரபல்யமாக அவர் இருக்கின்றான், இவன் கொடுங்கோலன், இவன் மிக மோசமானவன். இப்படிப்பட்ட நிலையில் என்ன செய்ய வேண்டும்? அவனை மன்னிப்பது என்று கிடையாது, மாறாக அவனுக்கு தண்டனையை பெற்றுத் தருவதற்காக முயற்சி. ஏனென்றால் இப்பொழுது அவன் மன்னித்து விட்டான் என்றால் மற்றவர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துவான். ஆனால் சிறு மனிதன் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருக்கின்றான், அவருடைய வாழ்க்கையில் ஏதோ தவறு செய்து விட்டான் அல்லது தவறு நடந்து விட்டது என்றால் அப்படிப்பட்ட மனிதர்களை மன்னிப்பதினால் அல்லாஹு தஆலா அவனுடைய அந்த மன்னித்தவனுடைய கண்ணியத்தை உயர்த்தியே தீருவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மூலமாக நமக்கு வாக்குறுதி கூறப்பட்டது. யோசிச்சு பாருங்க, ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு வாக்குறுதி கூறுகின்றான், நீ பணிவை பேணினா என்றால் உன்னை நான் உயர்த்துகின்றேன். எவ்வளவு பணிவாக நீ மார்க்க சட்டங்களில் முன்னால் அதை நீ பணிந்து கொள்கின்றாயோ, அல்லாஹ்வுக்காக அடியார்களுக்கு முன்னால் பணிவாக இருக்கின்றாயோ, உன்னுடைய அந்தஸ்தை நான் உயர்த்தி கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹு தஆலா நமக்கு வாக்குறுதி கூறியிருக்கின்றான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக. ஆக நம்முடைய வாழ்க்கையில இந்த பணிவும் அதே போல முஸ்லிம்களுடன் கனிவான முறையில் நடந்து கொள்வதற்கும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். இது உடனடியாக வரக்கூடியது கிடையாது அன்புக்குரியவர்களே. இது ரொம்ப முஜாஹதா, இதுதான் முஜாஹதா, இதுதான் உண்மையான ஜிஹாத். ஜிஹாத் என்றால் என்ன? முயற்சி செய்வது, விடாமுயற்சி செய்வது. நம்முடைய நஃப்ஸ் நம்ம என்ன செய்யும்? அவனை போய் நீ செய்வியா, அவனை போய் மன்னிப்பாயா, அவனுக்கு முன்னால் நீ இப்படி இருக்கிற என்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு தோன்றும். ஆனால் நமக்கு நஃப்ஸுக்கு எதிராக போரிடுவது என்பது பெரும் போராக இருக்கின்றது. இதுதான் சுப்ஹானல்லாஹ் மிகப்பெரிய விஷயம். அதே போல சதக்கா செய்வதனால் எப்பொழுதுமே நம்முடைய சொத்துல குறைவது கிடையாது.
அந்த குறைவு வந்துவிடும் என்ற அச்சம் நம்மிடம் வந்ததென்றால் நினைத்துக் கொள்ளுங்கள், இது ஷைத்தானுடைய ஊசலாட்டம். ஷைத்தான் என்ன செய்கின்றான்? நமக்கு நம்முடைய சொத்து நாம் தானம் தர்மம் செய்யும் பொழுது அது நம்முடைய குழந்தைகள் மீது, நம்முடைய குடும்பத்தார் மீது, தாய் தந்தை மீது செலவு செய்வதாக இருக்கட்டும், அல்லது மற்ற தேவையுள்ளவர்களுக்கு செலவு செய்வதாக இருக்கட்டும், மார்க்கத்திற்கு செலவு செய்வதாக இருக்கட்டும், தான தர்மம் என்று வரும் பொழுது ஷைத்தான நமக்கு என்ன செய்வான்? நீ கொடுத்துட்டனா இனி பிச்சைக்காரனாக ஆயிடுவ, நீ ஏழையாக ஆவ, நீ யாசனம் செய்யக்கூடிய நிலை ஏற்படும், நீ கொடுக்காது என்று ஏற்படுது. ஆனால் அல்லாஹ் அதை தான் அல்லாஹ் திருமறையில அவனுடைய சூழ்ச்சிகளை பற்றி சொல்லும் பொழுது ஷைத்தான் என்ன செய்கின்றான்? யஇதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருகும் பில் ஃபஹ்ஷா. அவன் உங்களுக்கு கஞ்சத்தனத்தை என்ன செய்யறான்? உபதேசிக்கின்றான். கஞ்சத்தனத்தை நீங்க என்ன செய்யுங்க, கஞ்சனாக இரு, கொடுக்காத என்று. பிறகு என்ன? பாவமான மானக்கேடான விஷயத்தை செய்வதற்காக நம்மை தூண்டுகின்றான். ஆனா அல்லாஹோ நமக்கு மன்னிப்பை கொடுப்பதற்கு அவன் முன் வருகின்றான் என்று இந்த வசனத்துடைய தொடர்ச்சியில் இருக்கின்றது. ஆக கணித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்கள், நம்முடைய வாழ்க்கையில பணிவு என்ற இந்த பண்புகள், இந்த நற்பண்புகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அவர்கள் எவ்வளவு பணிவாக மார்க்கத்திற்காகவும் அல்லாஹுடைய அடியார்களுக்கு முன்னால் பணிவாக இருக்கின்றார்களோ அல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்தஸ்து உயர்த்தி கொண்டே இருப்பான். அவன் மக்களுக்கு மத்தியில ஒரு கண்ணியமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாக இருப்பான். ஆக அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த நற்பண்பை, பணிவான இந்த நற்பண்பை நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில இதை அமல்படுத்தக்கூடிய தௌஃபீக்கை என்றென்றும் அல்லாஹ் நமக்கு கொடுத்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.